अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழியருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதவுராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि शरणागति என்கின்ற ஞாசம் அதனுடைய தத்துவங்களை எல்லாம் உள்ளபடி தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக பல ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருக்கிறார் வேதாந்த தேசிகன். அதிலே ஒரு முக்கியமான ஸ்தோத்திரம்தான் ஞாச விம்சதி என்கிற ஸ்தோத்திரம். ஞாசம் என்கிறதும் சரணாகதி என்கிறதும் ஒரே பொருளையுடைய வேறு சொற்கள், வேறு வேறு சொற்கள் அவை. அதை பற்றி விம்சதி 20 ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்தோத்திரம் என்கிற காரணத்தினாலே இதற்கு ஞாச விம்சதி என்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஸ்லோகங்களிலே சரணாகதியை பற்றி மிக அழகாக பல பல விஷயங்களை தெரிவிக்கிறார். இதில் முதல் ஸ்லோகத்திலே அந்த சரணாகதி நெறியை நமக்கு காட்டி கொடுக்கிற ஆச்சாரியன் அவனுடைய தன்மைகளை ஒரு 2 ஸ்லோகங்களிலே அனுபவித்தார். 3வது ஸ்லோகத்திலே சிஷ்யன் எப்படி இருக்க வேண்டும் என்று சிஷ்ய லட்சணத்தை தெரிவித்தார். சதாச்சாரியனான ஒருத்தன் சச்சிஷ்யனுக்கு எப்படி உபதேசிக்க வேண்டும் என்கிறதை 4வது ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அதாவது பகவான் ஒருவனே நம்முடைய சத்தா ஸ்திதி பிரவிற்த்தி நிவர்த்திகளுக்கெல்லாம் காரணமாயிருக்கிறான், அவனே உபாயமாயிருக்கிறான், அவனே உபேயமாயிருக்கிறான் என்று அவனை தவிர வேறொருவனை பயனாகவும் நினைக்கக்கூடாது, வேறொன்றை பயனாகவும் நினைக்கக்கூடாது. அந்த பகவானை தவிர வேறொருவனை உபாயமாகவும் நினைக்கக்கூடாது. நமக்கு இந்த உலகத்திலே சம்சாரம், இந்த உலக வாழ்க்கை என்கிற பயம் ஏற்படுவதற்கு காரணமும் நான் அந்த சாஸ்திரங்களிலே அவன் இட்ட கட்டளைகளை மீறி நடப்பதனாலே அவனுக்கு ஏற்படுகிற கோபம்தானே காரணம். அதனால் அதிலிருந்து நாம் விடுபடுவதற்கு அவனுடைய அருள்தான் காரணம். அதனால் நமக்கு பயமும் அவனாலே, பயம் நீங்குதும் அவனாலே என்றெல்லாம் சொல்லி, அதனால் சாஸ்திரங்களிலே நமக்கு விதித்திருக்கிற கட்டளைகள் என்னவோ அதை விடாமல் பின்பற்ற வேண்டும் என்று இத்தனையும் ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு உபதேசிக்க வேண்டும். சாஸ்திரங்களை ஒருபோதும் இவன் மீறி நடக்கக்கூடாது என்று இவன் உபதேசிக்க வேண்டும் என்று அதை 4வது ஸ்லோகத்திலே தெரிவித்தார். இப்பொழுது 5வது ஸ்லோகத்திலே எம்பெருமானை அடைவதற்கு இந்த ஞாசம் என்கிற சரணாகதி தான் வழியா என்ன, இன்னும் வேறு வழிகளெல்லாம் இருக்கின்றனவே என்று கூட ஒரு ஐயம் ஏற்படுகிறது அல்லவா? உடனே அதை தெரிவிக்கிறார். இருக்கிறதுக்குள்ள சிறந்த வழி என்று சொன்னால் பக்தி யோகம் என்று சொல்லுவார்கள், அதுவும் ஒன்று உண்டு. இப்பொழுது இந்த பிரபத்தி என்ற சரணாகதி, எம்பெருமானையே உபாயமாக கொள்ளுதல், இதுவும் இருக்கிறது. இது ரெண்டுமே உண்டு. இந்த ரெண்டை பற்றின விஷயத்தை இந்த 5வது ஸ்லோகத்திலே தம்முடைய சித்தாந்தத்திற்கு சேர சில விஷயங்களை அவர் வேதாந்த தேசிகன் அருளி செய்கிறார். மோக்ஷோபாயார்ஹதைவம் பவதி பவபிருதாம் கஸ்யசித் க்வாபி காலே தத்வத் பக்தி பிரபத்யோஹோ அதுகிருதி நியமஹ தாத்ருஷா ஸ்யாத் நியத்யா சக்தாசக்தாதி தத்தத் புருஷ விஷயதः ஸ்தாப்யதே தத்வ்யவஸ்தா யச்சாஹுஸ்தத்விகல்பः சமைதி கதிசித் தத் பலஸ்ய அவிசேஷாத் பகூனாம் ஜன்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே என்று பகவத்கீதையிலே கண்ணபிரான் தெரிவிக்கிறான். எத்தனையோ பிறவிகள் எடுத்திருந்தாலும் கூட அதில் ஏதோ ஒரு பிறவியிலே தான் அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு
நல்ல காரியத்திலே இறங்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுகிறது. அதற்கும் காரணம் பகவானுடைய அருள்தான் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆக மோக்ஷோபாய அர்ஹதா ஏவம் பவதி. மோக்ஷோபாய அர்ஹதா என்னால் மோட்சத்தை அடைவதற்கு இவனுக்கு அர்ஹத்தை, அதாவது இவனுக்கு அந்த மோட்சத்துக்கு உண்டான உபாயத்தை செய்வதற்கு ஒரு தகுதி ஏற்பட வேண்டும் அல்லவா? அது பவபிருதாம் கஸ்யஜித் குவாபிகாலே, இந்த சம்சாரத்தில் இருப்பவனுக்கு ஏதோ ஒரு காலத்தில் என்றைக்கோ ஒரு நாள் அவனுக்கு இந்த ஒரு தகுதி ஏற்படுகிறது. கஸ்யச்சித்து எவனோ ஒருவனுக்கு, குவாபிகாலே ஏதோ ஒரு காலத்திலே, மோக்ஷோபாய அர்ஹதா ஏவம் பவதி, இதற்கு உண்டான தகுதி இவனுக்கு உண்டாகிறது. ஏதோ ஒரு காலத்தில் உண்டாகணும்னா அதுக்கு எம்பெருமானுடைய அந்த சிருஷ்டி அவதாராதி முகத்தாலே பண்ணின கிருஷி பலம் என்று சொல்லுகிறார். அது எம்பெருமானுடைய அருளாலே இவனுக்கு அப்படி ஏற்படுகிறது. அதில் ஒன்றும் சந்தேகமில்லை. என்றைக்கோ ஒரு நாள் ஒருத்தனுக்கு ஏற்படுகிறது. அப்படி ஏற்பட்டால் அவன் பக்தி யோகத்திலேயா பிரபத்தி யோகத்திலேயா எதில் அவன் இறங்க வேண்டும் என்று அப்படி ஒரு கேள்வி எழுகிறது. அதுக்கும் பதில் என்ன சொல்லுகிறார் வேதாந்த தேசிகன் என்னால், தத்வத் பக்தி பிரபத்தியோஹோ ஆதிகிருதி நியமஹ தாதிருஷா ஸ்யாத் நியத்யா. என்ன சொல்லுகிறார்? அதிலும் கூட தகுதியின் வரையறை இருக்கிறது. பக்தி யோகத்தை செய்தல், பிரபத்தி யோகத்தை செய்தல், இதற்கு கூட தகுதியினுடைய வரையறை இருக்கிறது. யார் பக்தி யோகத்தை செய்கிறார்கள், யார் பிரபத்தி யோகத்தை செய்கிறார்கள் என்று. அதற்கு தேசிகன் காட்டுகிற அர்த்தம் என்ன என்று கேட்டால், சக்தா அசக்தாதி தத்தத் புருஷ விஷயத்தா. பக்தி யோகத்தை அனுஷ்டிப்பதற்கு சக்தி உள்ளவன் பக்தி யோகத்தை அனுஷ்டிக்கிறான். அதை அனுஷ்டிப்பதற்கு சக்தி அற்றவன் பிரபத்தி யோகத்தை அனுஷ்டிக்கிறான் என்று இப்படி ஒரு அர்த்தத்தை தேசிகன் காட்டுகிறார். இந்த இடத்துல ஆச்சாரியன் காட்டுகிறார். என்ன சொல்றார்? சக்தி உடையவன் அது இல்லாதவன் என்கிற வரையறை என்பதாக காட்டுகிறார். எப்படி எத்தனையோ பிறவியில் ஏதோ ஒரு பிறவியிலே தான் இவனுக்கு எப்படி மோட்சத்தில் அதிகாரம் உண்டாகிறதோ, அதுபோல சக்தியினுடைய வரையறை காரணமாகத்தான் இவனுக்கு பக்தியிலோ பிரபத்தியிலோ ஈடுபாடு உண்டாகிறது என்று இங்கே அவர் தெரிவிக்கிறார். இது பற்றி விஷயங்களெல்லாம் நிறைய உண்டு, கருத்து வேற்றுமைகளும் உண்டு. என்னென்றால் நமக்கு சக்தி இல்லை என்கிறதுனால பக்தி யோகத்தை விட்டு பக்தி யோகத்தை செய்யறதுக்கு சக்தி அதிகம் வேண்டும். அதாவது இடைவிடாமல் பகவானை தியானிக்க வேண்டும் என்றால் அந்த சக்தி நமக்கு கிடையாது. அப்படி இருக்கிறபடியினாலே எம்பெருமானை பற்றுகிறோம். அந்த சரணாகதி என்கிறது எம்பெருமானியே உபாயமாக கொள்ளுதல் என்று அப்படி ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. ஆனால் மற்றொரு கருத்து என்ன சொல்லப்படுகிறது? பக்தி யோகம் என்கிறது நம்முடைய முயற்சியாலே செய்ய வேண்டியது. ஆனால் எம்பெருமானுக்கு எல்லா விதத்திலும் பரதந்திரப்பட்டவனாய் இருக்கிறவன், அவனுக்கு கீழ்ப்பட்டவனாய் அவனுடைய உடமையாய் இருக்கிறவன், தன்னுடைய முயற்சி என்று இவன் செய்வதே இவனுடைய சொரூபத்திற்கு விருத்தம். ஆகையினாலே பக்தி யோகம் இவனுக்கு கூடாது, பிரபத்தி யோகத்திலே தான் இவன் செல்ல வேண்டும் என்ற இன்னொரு கருத்தும் சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே வேதாந்த தேசிகன் காட்டுகிற கருத்து என்னவென்றால், சக்தி உடையவன் பக்தி யோகத்தை அனுஷ்டிக்கிறான், சக்தி இல்லாதவன் பிரபத்தி யோகத்தை அனுஷ்டிக்கிறான் என்று அந்த விஷயத்தை இங்கே தெரிவிக்கிறார். சக்த அசக்தாதி தத்தத் புருஷ விஷய ஸ்தாபியதே தத்வியவஸ்தா. அந்த வியவஸ்தா வரையறையானது சக்தி உடையவன் அசக்தி உடையவன் என்ற வரையறை காட்டுகிறது. அது அப்படியும் சொல்லலாம். இல்லை மற்றொரு ஆச்சாரியர் காட்டினபடி, மற்றொரு ஆச்சாரியர்னால் தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தில் பிரலோகாச்சாரியர் காட்டினபடி தகுதி, அதாவது சொரூப விருத்தம் என்று நினைப்பவன், நமக்கு பக்தி யோகத்தை அனுஷ்டிப்பது சொரூப விருத்தம் என்று நினைக்கிறவன் அதை விட்டு விட்டு என்ன பண்ணுகிறான், நம்முடைய சொரூபத்திற்கு சேர்ந்ததான சரணாகதியை அனுஷ்டிக்கிறான் என்று அவர் வேறு விதமான அர்த்தத்தை கை கொண்டார். இங்கே தேசிகன் காட்டுகிற அர்த்தம், சக்தி உடையவன் பக்தி யோகத்தை செய்ய வேண்டும், சக்தி இல்லாதவன் பக்தி யோகத்தை விட்டு விட்டு அவன் என்ன பண்ண வேண்டும், பிரபத்தி யோகத்தை தான் செய்ய வேண்டும் என்று இப்படி காட்டினார். அதில் கருத்து வேற்றுமைகளெல்லாம் நிறைய உண்டு. உண்மையிலே சொல்லப்போனால் இந்த ஞாச விம்சதி என்கிற ஸ்தோத்திரத்திலே சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மிக மிக உயர்ந்த அர்த்தங்கள். அதாவது அதை நாம் புரிந்து கொள்வது கூட மிக சிரமமான விஷயங்கள். அதனால்தான் இந்த ஸ்தோத்திரத்திற்கு வேதாந்த தேசிகனே ஒரு வியாக்கியானத்தையும் அருளி செய்திருக்கிறார். இந்த ஸ்தோத்திரத்தில் தாம் எழுதின ஸ்தோத்திரத்திற்கு தாமே ஒரு வியாக்கியானம் அருளி செய்கிறார் என்னால் எவ்வளவு கடினமான விஷயங்கள் இதிலே சொல்லப்படுகின்றன, எவ்வளவு உயர்ந்த விஷயங்கள் இதிலே சொல்லப்படுகின்றன என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆயினாலே உண்மையிலே நாம் என்ன பண்ண வேண்டும் என்னால் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்தங்களை
அவரவர்கள் தங்கள் தங்கள் சம்பிரதாயத்தைச் சேர்ந்த ஆச்சாரியனிடத்தில் அடிபணிந்து கேட்டு இதனுடைய விஷயத்தை இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஏதோ சுருக்கமாக இங்கே அனுபவிக்கிறோம், அதில் சில விஷயங்களை தெரிவிக்கிறோம் என்றால் அத்தனை விஷயங்களையும் நம்மாலே அதற்குள்ளே அவகாசத்திற்குள்ளே நம்மாலே சொல்லிவிட முடியாது. ஆகையினாலே இதில் கருத்து வேற்றுமைகள் வேறு இருக்கின்றன. ஆகையினாலே இவற்றையெல்லாம் அவரவர்கள் தங்கள் தங்கள் சம்பிரதாயத்தை ஆச்சாரியனிடத்திலே போய் இந்த இந்த ஸ்தோத்திரத்தினுடைய அர்த்தத்தை, இதில் சொல்லப்பட்ட விஷயங்களுடைய விளக்கங்களை அவர்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் அடியனுடைய பிரார்த்தனை. இருந்தாலும் வேதாந்த தேசிகன் அருளி செய்த ஸ்தோத்திரங்கள் அத்தனையும் நாம் ஓரளவுக்கு சுருக்கமாக அர்த்தத்தை பார்த்து வருகிற கிரமத்திலே இந்த ஸ்தோத்திரத்தையும் பார்த்து வருகிறோம் என்கிறது தான் நாம் கருத்திலே கொள்ள வேண்டிய விஷயம். இங்கே இப்படி சொன்னார் இவர். அதாவது மோக்ஷோபாயத்தை அனுஷ்டிப்பதற்கு ஒருத்தனுக்கு தகுதி என்பது ஏதோ ஒரு சமயத்திலே தான் யாரோ ஒருத்தனுக்கு உண்டாகிறது. அப்படி உண்டான பிற்பாடும் கூட அவன் பக்தியோகத்தை செய்கிறானா பிரபத்தியை அனுஷ்டிக்கிறானா என்று பார்த்தால் அது அவரவர்களுடைய சக்தி அசக்தி பற்றின ஒரு வரையறை. அது சக்தி உள்ளவன் பக்தி யோகத்தை அனுஷ்டிக்கலாம், சக்தி இல்லாதவன் பிரபத்தி யோகத்தை அனுஷ்டிக்கலாம் என்று அவருடைய கருத்தை அவர் இங்கே மிக ஸ்பஷ்டமாகவே காட்டியிருக்கிறார். அதுக்கு மேலே இன்னொரு விஷயம் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? எச்சாகு தத் விகல்பா சமயிதி கதிச்சித்து. அதில் சில பேர் என்ன சொல்லுகிறார்கள் என்னால், இந்த பக்தியோகம் பிரபத்தியோகம் என்கிறது ரெண்டுமே சமமான உபாயம்தான், இரண்டுமே ஒன்று போலவே இருப்பவை. சம இதி கதிச்சித்து. சில பேர் அப்படியும் சொல்லுகிறார்களே, அது எப்படி பக்தியும் பிரபத்தியும் சமமாக சொல்லலாமா? பக்தி யோகம் என்கிறது மிகவும் கடினமானது, பிரபத்தி யோகம் என்கிறது மிக எளிமையானது. உண்மையில் பார்த்தால் பக்தி யோகம் என்ன, இடைவிடாமல் பகவானை இந்த சரீரம் கீழே விழுற வரைக்கும் தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அடுத்த சரீரத்தில் எடுத்தாலும் அதிலேயும் தொடர்ந்து பகவானை தியானித்து கொண்டு இருக்க வேண்டும் என்று இவனுடைய பிராரப்த கர்மம் முடிகிற வரைக்கும் அந்த தியானத்தை நிறுத்தவே கூடாது என்று சொல்லி இருக்கிறது. அது மிக கஷ்டமான காரியம், கடினமான காரியம். அதுவும் பிரபத்தி என்கிறது என்ன, எம்பெருமானிடத்தில் ஒரே ஒரு முறை அவனை போய் அவன் முன்னாலே கையை கூப்பி கொண்டு நின்று தொமேவ உப்பாய பூத்தோமே பவா, நீயே உபாயமாயிருந்து என்னை ரட்சித்தருள்வாய் என்று அவனை பிரார்த்திக்கிற பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை அதுதான் சரணாகத்தின்னு சொல்லிருக்கு. அப்போ இது இரண்டும் சமம் என்று சில பேர் சொல்லுகிறார்களே, அது எப்படி? எவ்வளவு கடினமான காரியம் அது, இது எவ்வளவு சுலபமான காரியம், இது ரெண்டுத்தையும் சமம்னு எப்படி சொல்லலாம் என்று கேட்டால் உடனே சொல்லுகிறார். அதனுடைய விளக்கத்தை என்ன சொல்லுகிறார் வேதாந்த தேசிகன்? தத் பலஸ்ய அவிசேஷாத்து. இந்த பலத்தில் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லை என்று சொல்லுகிறார். பக்தி யோகத்தை அனுஷ்டிக்கிறவனும் முடிவிலே பகவானைத்தான் அடைகிறான், பிரபத்தியை அனுஷ்டிக்கிறவனும் முடிவிலே பகவானையே உபாயமாக கொள்ளுகிறவனும் முடிவிலே பகவானைத்தான் அடைகிறான் என்று பார்த்தால் அவன் கடினமான காரியத்தை செய்து என்ன பலத்தை அடைந்தானோ அதே பலத்தை இவன் எளிமையான காரியத்தை செய்து, அதாவது எம்பெருமானியே உபாயமாக பற்றி இவன் அடைகிறான். பலத்தை அடைவதில் ரெண்டு பேருக்கும் ஒரே பலமாக இருக்கிறபடியினாலே அந்த ஒரே பலம் என்கிற காரணத்தினாலே இது பக்தியோ அல்லது பிரபத்தியோ என்று சொன்னார்கள் என்று கொள்ளலாம் என்பதாக வேதாந்த தேசிகன் இங்கே அர்த்தம் காட்டுகிறார். ஆக இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கப்பட்ட விஷயம் என்ன? ஏதோ ஒரு காலத்திலே ஒருத்தனுக்கு இந்த மோட்சத்திலே அதாவது முமுட்சுவாகிறான், ஒரு மோட்சத்தை அடைய வேண்டும் என்கிற இச்சை உண்டாகிறது, அந்த மோட்சத்தை அடைவதற்கு தகுதியும் அவனுக்கு உண்டாகிறது. அப்படி உண்டானால் அவன் பக்தியையோ பிரபத்தியையோ அனுஷ்டிக்கிறான். பக்தி என்கிறது பிரபத்தி என்கிறதை யார் அனுஷ்டிப்பது என்பதில் வரையறை இருக்கிறது என்கிற வரை அது எல்லாருக்கும் பொதுவான விஷயம்தான். ஆனால் அதில் என்ன சொல்கிறோம், சக்தி உடையவன் பக்தி யோகத்தை அனுஷ்டிக்கிறான், சக்தி இல்லாதவன் அது பிரபத்தியை அனுஷ்டிக்கிறான் என்று அந்த விஷயத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்தார். அதற்கு மேலே இந்த பக்தியும் பிரபத்தியும் சமமானதுன்னு சொல்லுவதற்கு என்ன காரணம் என்றால், அது இரண்டுமே ஒரே பலத்தை கொடுக்கக்கூடியதாகினாலே பலத்தை இட்டு பார்க்கிற பொழுது ரெண்டும் சமம்தான் என்று இப்படிப்பட்ட அர்த்தங்களை தெரிவித்தார். இதில் தெரிவிக்க வேண்டிய அர்த்தங்கள் இன்னும் நிறைய உண்டு. அவற்றையெல்லாம் நான் ஏற்கனவே தெரிவித்தார் போல அவரவர்கள் தங்களுடைய ஆச்சாரியர்களிடத்தில் அடிபணிந்து அந்த தத்துவார்த்தங்களை உள்ளபடி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அடியன் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।